அது என்னமோ தெரில, என்ன காரணம்னு தெரில. நம்ம நடிகர் சூரிய வெற்றிமாறனுக்கு ரொம்பவே பிடித்து போயிடுச்சாட்டிருக்கு. ஏன்னா, அவரை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கிறது லேட் ஆச்சு. ஏன்னா, அந்த டைம் பார்த்தீங்கன்னா, கொரோனா வந்துருச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் சூரிக்கு வச்சிருந்த கதையவே மாத்திட்டாரு. ஏன்னா, முதல்ல வச்சிருந்த கதை, துபாய்க்கு வேலைக்கு போற ஒரு இளைஞன் பாஸ்போர்ட் இல்லாமல் போயிருப்பான். அவன் எப்படி மாட்டிக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வரான் அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமான கதையாக வச்சிருந்தாரு. ஆனால் லாக்டவுன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் துபாயில் வந்து பர்மிஷன் இருக்குது, சாதாரண விஷயமே இல்லை இந்த கொரோனா இஷ்யூவால். அதனால் வெற்றிமாறன் என்ன பண்ணாரு, அந்த கதையை அப்படியே ஓரமாக வச்சுட்டு விடுதலை கதையை ஆரம்பித்தார். பாருங்கள், விடுதலை ஒன்று சூப்பர் டூப்பர் ஹிட் படமாக ஒரு ஹீரோவாக நம்ம சூரிக்கு வந்து முதல் படமாக அமைஞ்சு அவரை வந்து வேற லெவலில் உயரத்துக்கு கூப்பிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சும்மா இருக்கல, தன்னுடைய ஒரு ஒன்லைனை வந்து தன்னுடைய உதவி இயக்குனர் துரை செந்தில்குமாருக்கு கொடுத்து டெவலப் பண்ணி வேறு லெவலில் வந்து பண்ணி கிட்டத்தட்ட அந்த படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியே ரிலீஸ் பண்ணார். என்ன படம் உங்களுக்கே தெரியும், கருடன். பிச்சுக்கிட்டு போச்சு. 2024 வருஷம் 50 கோடிக்கு மேலே சூரியோட படம் கலெக்ஷன் ஆகும் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சுது. இப்போ பாருங்கள், விடுதலை 2ஆம் பாகம் ரெடியாக இருக்குது. டிசம்பர் 20ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸு. ஆனாலும் கூட வெற்றிமாறன் மீண்டும் சூரிய வச்சு ஒரு படம் வந்து பண்ண போகிறார், ஒரு தயாரிப்பாளராக. அப்படிங்கிறது தான் விஷயம். ஆனாலும் கூட முழுக்க முழுக்க வெற்றிமாறன் தயாரிப்பு கிடையாது. விண்ணை தாண்டி வருவாயா, கோ ஆகிய படங்களை தயாரித்த எல்ரட் குமார் அவர் தான் இப்போ விடுதலை 2 2 படங்களையும் தயாரிச்சுக்காரு. ஆர்எஸ் இன்ஃபோடெயின்மெண்ட் நிறுவனம். இப்போது இதே நிறுவனத்தில் தான் சூரி ஒரு படம் அடிக்க போகிறாரு. யார் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா நம்ம வெற்றிமாறன் தான். ஏன்னா இந்த படத்தோட இயக்குனர் செல்ஃபி அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கிய மதிமாறன் அப்படிங்கிற இயக்குனர். இவர் யார் அப்படின்னா நம்ம வெற்றிமாறனோட சொந்த தாய்மாமா பையன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் கௌதமன் வச்சு தான் செல்ஃபி படம் எடுத்தார். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சூரிய வச்சு அவர் தான் படம் பண்ண போகிறாரு. இதில் என்ன இன்னொரு சுவாரஸ்யம்னா, இந்த படத்துக்கு கதையே வெற்றிமாறன் தான். ஸோ தன் அத்தை மகன், தன் மாமன் மகன் அவருக்கு வந்து தன் கதையை கொடுத்து சூரியை வச்சு படம் பண்ணுறதுக்கான எல்லா உதவியும் செய்கிறாரு. சப்போர்ட்டாக இருக்கார், ஒரு தூணாகவும் இருக்கார். ஸோ கண்டிப்பாக சூரிக்கு இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம்.